முஸ்லிம் என்பவர்கள் தன்னுடைய நாவாலோ கையாலோ யாருக்குமே தராதவர்கள். சரி, இந்த ஹதீஸ் உங்களுக்கு படிச்சு கொடுக்குறோமா இல்லையா? சொல்லுமா. அப்ப உங்க கையால யாருக்கும் எந்த பாதிப்பும் வந்துட கூடாது. உண்மைதானேமா? அப்புறம் ஏன் ஸ்கூல்ல நிக்கல் குந்தல் விளையாடுறீங்களா இல்லையா? ஸ்கூல்ல இன்னைக்கு நிறைய பசங்க என்ன செய்யறாங்கப்பா, நிக்கல் குந்தல்ன்ற பேர்ல என்ன செய்யறாங்க அப்படின்னா என்னமா, இழுத்துக்கிட்டு எதுல குத்துவாங்க? முதுகுல குத்துவாங்க. மூச்சு பிடிச்சுக்கிறோம் தானே. அப்படி நடந்திருக்கா இல்லையா? சில பசங்களுக்கு நடந்திருக்கா இல்லையா? இல்ல ஹசரத், விளையாட்டுக்கு தானே ஹசரத், சும்மா தமாஷுக்கு தானே ஹசரத். விளையாட்டுக்காக கூட இந்த மாதிரி விஷயங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம செய்ய கூடாது. அதே போல சில விளையாட்டு என்னது, பெப்சியா அப்படின்னா என்ன, இங்கிலீஷ் வார்த்தையை பயன்படுத்தினா ஒரு குத்து, ஓங்கி குத்து. சும்மா சாதாவால இப்படிலாம் இருக்காது. நிக்கல் குந்தல் எப்படி அதே மாதிரி. ஓ, வேற எந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய விளையாட்டுகள் விளையாடுவாங்களா விபரீதமாக? அடுத்தவர காது கொய்யின்னு கேட்காம போயிருமா? அடிப்பாங்க. இது எப்படிமா, ஒரு ஸ்கூல்ல மட்டுமா இல்ல நிறைய ஸ்கூல்ல இப்படி பண்றாங்க? இவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? ஏன்பா, ஒருத்தவனை அழுக வச்சு ஒருத்தவனை குத்தி அவனுக்கு வேதனையை கொடுத்து அதுல ஒரு சந்தோஷப்படுறதா? அப்ப நபியினுடைய சொல்லு என்ன, யாரை துன்பப்படுத்த கூடாது. அப்ப பசங்க கேட்பாங்க, என்னப்பா ஜமீலு நீ மட்டும் நிக்கல் குந்தல் விளையாட மாட்ற? அப்ப நீ சொல்லணும், நிக்கல் குந்தல் எனக்கு அது விளையாடணும்னு தோணலாம், ஆனால் நபி சொல்லியிருக்கிறாங்க உங்களுடைய கையால யாருக்கும் தொல்லை கொடுக்க கூடாது. இப்படி சொன்னா அவன் மனசுல போய் சேருமா சேராதா? இந்த வயசுல இருந்தே மனசுல பதிஞ்சுக்கோங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையை நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன், அதை நான் மனசா செயல்படுத்தி காட்டுவேன், அதை நான் அல்லாஹ்வுக்காக செய்வேன், மக்களுக்கு முன்மாதிரியாக இருப்பேன், என்னை வச்சு நிறைய பேரு நல்ல வழிக்கு போறதுக்கு காரணமாக இருப்பேன், என்னை வச்சு என்னுடைய டீச்சர்ஸினுடைய மனசை நான் சந்தோஷப்படுத்துவேன். நம்ம செயலு நம்மளுடைய டீச்சர்ஸினுடைய மனசுல எதை கொடுக்கணும்? சந்தோஷத்தை கொடுக்கணும். ஏன்பா, அவங்களே எவ்வளவு கஷ்டத்துல பாடம் நடத்துறாங்க, அவங்களுக்கு கவலைகள் இருக்காதா? அவங்களுக்கு வீட்டுல டென்ஷன் இருக்காதா? ஆனா அதோட சிரிச்ச முகத்தோட மணிக்கணக்கில் நின்றுகிட்டு போர்டுல உங்களுக்கு பாடம் நடத்துறாங்கல்ல, அந்த டீச்சர்ஸ் கடுப்பாகிற மாதிரி, அந்த டீச்சர்ஸ் வேதனைப்படுற மாதிரி நடந்துக்கலாமா? அப்ப இனிமேல் நம்ம நடக்க போனாலும் இன்ஷா அல்லாஹ் இந்த வயசுல ஃபாலோ பண்ணலாமா?